ज्ञानदीपम् आत्मज्ञानदीपम्. வணக்கம். வாங்க நம்ம எல்லாரும் இன்னைக்கு உபநிடதங்களோட ஞான கடல்ல மூழ்கி ஒரு ரொம்ப முக்கியமான கேள்விக்கு பதில் தேட போறோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் எப்பவாச்சும் ஒரு தடவை எட்டி பார்க்கிற ஒரு கேள்வி அது. ரொம்ப சிம்பிளா கேக்குற மாதிரி இருக்கும். ஆனா பாருங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை தத்துவத்துக்கும் இதுதான் ஆரம்ப புள்ளி. நான் யார்? சிம்பிளா இருக்கு, ஆனா இதுக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்கு. வாங்க இந்த ஒரு கேள்வியை வச்சு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். நீங்க நினைக்கலாம் இது இப்போ நாம யோசிக்கிற கேள்வின்னு. ஆனா இல்லவே இல்ல. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த தேடல் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது கிடையாது. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே ஸ்வேதாஸ்வதர உபநிடதத்துல அப்போ வாழ்ந்த ரிஷிகள் இதே கேள்விகளை தான் கேட்டிருக்காங்க. நம்ம எங்கிருந்து வந்தோம், எதனால வாழ்றோம், கடைசியா எங்க போகணும்? பாருங்க, மனுஷனோட இந்த அடிப்படை தேடலுக்கு வழிகாட்டியா இருக்கிறது தான் உபநிடதங்கள். அப்போ உபநிடதங்கள்னா என்னது? சிம்பிளா சொல்லணும்னா அது வேதங்களோட கடைசி பகுதி. அதனாலதான் இதுக்கு வேதாந்தம்னு ஒரு பேர் இருக்கு. வேத அந்தம், அதாவது வேதத்தோட முடிவு, இல்லனா அதோட சாரம்னு சொல்லலாம். வாழ்க்கையோட ரொம்ப ரொம்ப ஆழமான கேள்விகளுக்கு பதில் தேடுறது தான் அதோட வேலையே. சரி, நம்ம தேடல ஆரம்பிக்கலாமா? நாம தேடுற முதல் க்ளூ அது வேற எங்கேயும் இல்ல, நமக்குள்ளேயே தான் இருக்கு. நம்மளோட உள் மனசை நோக்கி ஒரு பயணம் போக போறோம். அதுக்கு நமக்கு உதவ போறதுதான் ஆத்மாங்கிற ஒரு கான்செப்ட். அப்போ என்னது இந்த ஆத்மா? அது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு அழிவில்லாத, மாறாவே மாறாத ஒரு விஷயம். நம்மளோட உடம்பு, நம்ம ஐம்புலன்கள், நம்ம மனசு, இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற ஒண்ணு. அதுதான் நம்மளோட உண்மையான நான். வெறும் உயிர் மூச்சுன்னு ஆரம்பிச்ச இந்த ஐடியா காலப்போக்குல நம்ம உள்ள இருக்கிற ஒரு நிரந்தரமான உண்மைங்கிற அளவுக்கு ஒரு பெரிய தத்துவமா வளர்ந்துருக்கு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இந்த ஆத்மான்ற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? அன் அப்படின்னு ஒரு சமஸ்கிருத வேர்ச்சொல். அதுக்கு அர்த்தம் மூச்சு விடுறது. யோசிச்சு பாருங்க, சாதாரணமா மூச்சுன்னு ஆரம்பிச்ச ஒரு வார்த்தை எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற நிரந்தரமான உண்மைங்கிற அளவுக்கு ஒரு பெரிய தத்துவமா மாறிச்சுன்னு நினைக்கும் போது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஓகே, இதுவரைக்கும் நமக்குள்ள பார்த்தோம். இப்போ நம்ம பார்வை அப்படியே வெளியே திருப்பி இந்த முழு பிரபஞ்சத்தையும் பார்ப்போம். நம்ம தேடல்ல ரெண்டாவது முக்கியமான ஒரு கான்செப்டுக்கு வரோம். அதுதான் பிரம்மம். பிரம்மம்னா என்ன? அதுதான் இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் அடிப்படை ஆதாரம். இந்த உலகத்துல கண்ணுக்கு தெரியற பொருள், தெரியாத சக்தி, எல்லாத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற ஒரு எல்லையில்லாத இருப்பு, ஒரு பிரபஞ்ச உணர்வு, அதுதான் பிரம்மம். இதுதான் இந்த வெளி உலகத்தோட அல்டிமேட் ரியாலிட்டி. ஆத்மாவுக்கு பார்த்த மாதிரி இந்த பிரம்மம்ன்ற வார்த்தைக்கும் ஒரு சூப்பரான வேர்ச்சொல் இருக்கு. பிருக்குங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையில இருந்து தான் இது வருது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா விரிவடைகிறது, பெருசாகிட்டே போறது. யோசிச்சு பாருங்க, எல்லையே இல்லாம விரிஞ்சுக்கிட்டே போறதுதான் பிரம்மத்தோட இயல்புன்னு அந்த பேர்லயே இருக்கு. அப்போ இதுவரைக்கும் பார்த்ததை வச்சு ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணுவோம். ஆத்மாங்கிறது நமக்கு உள்ள இருக்கிற ஒரு விஷயம், ஒரு தனிப்பட்ட தீப்பொறி மாதிரி. ஆனா பிரம்மம் அப்படி இல்ல. அது பிரபஞ்ச அளவுல இருக்கிற ஒண்ணு, ஒரு பெரிய நெருப்பு கடல் மாதிரி. ஒண்ணு நம்ம உள்ளுக்குள்ள, இன்னொன்னு பிரபஞ்சம் முழுக்க. பாக்குறதுக்கு ரெண்டும் வேற வேற மாதிரி தெரியுது இல்லையா? இப்போதான் நம்ம இந்த முழு உரையாடலோட கிளைமேக்ஸ்க்கு வரோம். இவ்வளவு நேரம் வேற வேற மாதிரி தெரிஞ்ச இந்த ரெண்டு விஷயங்களும், அதாவது ஆத்மாவும் பிரம்மமும் உண்மையில ஒன்னே ஒண்ணுதான்னு உபநிடதங்கள் ஒரு பெரிய உண்மையை உடைக்குது. இப்போ சொல்ல போறதுதான் இது எல்லாத்தோடைய முக்கியமான விஷயம். உபநிடதங்களோட மொத்த சாரமே இதுதான். ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று. உங்களுக்குள்ள இருக்கும் அந்த தனிப்பட்ட ஆன்மாவும் இந்த பிரபஞ்சத்தை இயக்குற அந்த மகாசக்தியும் வேற வேற கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். ஒரே உண்மையோட ரெண்டு பக்கங்கள்னு சொல்லலாம். இதுதான் வேதாந்தத்தோட உச்சகட்ட ஞானம். இந்த ஒரு பெரிய கான்செப்ட புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான உதாரணம் இருக்கு. ஒரு மண் பானைய கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பானைக்குள்ள கொஞ்சம் காலி இடம், அதாவது ஆகாயம் இருக்கு. பானைக்கு வெளியிலேயும் பறந்து விரிஞ்ச ஆகாயம் இருக்கு. இப்போ அந்த பானையை உடைச்சா என்ன ஆகும்? உள்ள இருந்த ஆகாயமும் வெளியிருந்த ஆகாயமும் ஒன்னாயிடும். உண்மையில அது எப்பவுமே ஒன்னாதான் இருந்துச்சு. அந்த பானை தான் அது பிரிச்சு காட்டுச்சு இல்லையா? இப்போ யோசிங்க, அந்த பானை தான் நம்மளோட உடம்பு, மனசு. அந்த ஆகாயம்லாம் ஆத்மாவும் பிரம்மமும். சரி, ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுதான் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த ஒற்றை உண்மையோட இயல்பு என்ன, அதோட கேரக்டர் என்ன, அதை பத்தி இப்ப பார்க்கலாம்.
உபநிடதங்கள் இந்த உண்மையை ரொம்ப அழகா 3 வார்த்தையில சொல்லுது. சத், சித், ஆனந்தம். சத்துனா இருப்பு, அதாவது உண்மையான எக்ஸிஸ்டன்ஸ். சித்துனா அறிவு, அதாவது உண்மையான உணர்வு நிலை. ஆனந்தம்னா பேரின்பம், அதாவது எல்லை இல்லாத ஆனந்தம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம நோட் பண்ணணும். இது 3 ஆத்மாவோட குணங்கள் கிடையாது, இதுதான் ஆத்மாவே, அதோட இயல்பே அதுதான். அப்போ கடைசியா ஒரு கேள்வி, இந்த தத்துவம் எல்லாம் சுத்தி சுத்தி வந்து நம்ம கிட்ட என்ன சொல்ல வருது? உபநிடதங்கள் சொல்லுது உங்களோட உண்மையான இயல்பே இருப்பு, அறிவு, பேரின்பம் தான் அப்படின்னு. அப்போ உங்களோட உண்மையான இயல்பு என்ன? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு.